ஹலோ ஆல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மட்டன் வச்சு இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டான ஒரு மட்டன் கொத்துக்கறி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. மட்டனே பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஈஸியான டேஸ்ட்டான மட்டன் கொத்துக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் கொத்துக்கறி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு மட்டனை இது மாதிரி கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கேங்க. மட்டன் வாங்குகிற கடையிலே நம்ம சொன்னோம்னா இந்த அளவுக்கு நல்லாவே கொத்தி கொடுத்துருவாங்க. அது ஒரு 2, 3 தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு பழுத்த தக்காளியையும் நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. சின்ன துண்டு இஞ்சியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இவங்க கூட ஒரு இனுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 3 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பேஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம கிரேவிக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதனால் நல்லா ஃபைனாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு குக்கர் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நார்மலாகவே நான்வெஜ்ஜுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. பாத்திரம் அடி பிடிக்காத அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மட்டன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். மட்டனையும் சேர்த்து மசாலா கூட நல்லா வதக்கிக்கலாங்க. மட்டன் பார்த்திங்கன்னா மசாலாவோடையே சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு அதிலேயே கொஞ்சம் குக் ஆகிடுங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. நார்மலாக நம்ம ஓப்பன் மெத்தட்லேயும் குக் பண்ணலாம். பட் எதில் குக் பண்ணாலுமே மட்டன் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துருங்க. அதனால் ஒரு 3 விசில் வச்சோம்னா தாராளமாக போதும். இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் பண்ண பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பார்க்கும்போதே சூப்பராக வந்திருக்குங்க நம்மளோட மட்டன் கொத்துக்கறி. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மட்டன் எல்லாம் வெந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழைகளில் கொஞ்சமாக தூவி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா அந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. மட்டனே பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா மட்டன் என்ன தான் வேக வச்சாலும் கடிக்க முடியலன்னு துப்பிடுவாங்க. ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான மட்டன் கொத்துக்கறி கிரேவி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெல்டா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.